இன்றைக்கி பீஃப் கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ பீஃபை குக்கரில் எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெப்பர் பொடி, அப்புறம் இறைச்சிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு குக்கரில் ஒரு 8லேருந்து 10 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் பீஃப் நல்லா வெந்து கிடைக்கும். இந்த கறி வைக்கிறதுக்கு 3 தக்காளி, 3 வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு உருளைக்கிழங்கு இவ்வளோ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4-5 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, இஞ்சி துண்டு, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச இறைச்சி வெந்து ரெடி ஆயிட்டு, இப்போ கறி வைக்கிறதுக்கு சட்டியில் எண்ணெய் விட்டு 2-3 ஏலக்காய், 2-3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் சின்ன சின்னதாக வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். நான் இந்த கறிக்கு 1 கிலோ இறைச்சிக்கு 2 சின்ன உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுடலாம். உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இறைச்சி இது கூட நல்லா கலந்துக்கலாம். இறைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் வத்தல் பொடிக்கு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி கணக்குக்கு சேர்த்துக்கிடணும். அப்புறம் இறைச்சிக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்க்கணும். அப்புறம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கிடணும். இதெல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்கணும். திரும்பவும் உருளைக்கிழங்கும் இறைச்சியும் நல்லா வெந்து தண்ணி எல்லாம் வற்றி கிரேவி பதம் வந்ததும் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் வற்றி இதே மாதிரி கிரேவி பதம் வந்ததும் நமக்கு சுவையான பீஃப் கறி ரெடி ஆயிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.